லேர்ன் அண்ட் க்ரோ. வணக்கம் ப்ரோ. இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரோஸ் எப்படி ஈஸியாக செய்யலாம், கைன் மாஸ்டரில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இன்ட்ரோவை தான் நம்ம இந்த வீடியோவில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்க்ரீனில் தெரிய எல்லா டாபிக்ஸும் நம்ம வீடியோ பண்ணுவோம். சப் டாபிக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா வீடியோலையும் வரது தான். இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்களா எங்களோட புத்தம்போது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 9 அதுக்கப்புறம் மீடியா கிளிக் பண்ணி உங்களுக்கு யூடியூப் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதில் கடைசியில் நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு. ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் ட்ராக் பண்ணி எடுத்து லேயர் கொடுத்து டெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் சேனல் பேர் எந்த சேனல் பேர் வரணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சயின்ஸ் டைம்ஸ்னு கிளிக் பண்ணுறேன். நான் இப்போ சயின்ஸ் டைம் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ராக் பண்ணி அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு மாதிரி ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலரும் கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கலர் நான் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கலர் பாருங்கள், கலர் இந்த கலருக்கு மேட்சிங்காக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ கீழே அந்த எல்லோ கலர் மார்க்கை நீங்கள் கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்ஸ் கிளிக் பண்ணது உங்களுக்கு இன் அனிமேஷன் கேட்கும். இன் அனிமேஷன் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி அனிமேஷன் வேணுமோ வச்சுக்கலாம். நான் பாப்பப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டிக் கொடுத்திங்கன்னா மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓவரால் அனிமேஷன் ஓவராலாக ஃபுல்லாமே அந்த வீடியோவுக்கு என்னென்ன அனிமேஷனால போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் நன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டிங்கன்னா மறுபடியும் அவுட் அனிமேஷன் முடியும் போது என்ன அனிமேஷன் வேணும்னு கேட்கும். நான் முடியும் போது அனிமேஷன் கிளிக் கொடுத்துருக்கேன். இப்போது கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 ரவுண்டு இருக்குது. அந்த ரவுண்டையும் நம்ம ஃபில் பண்ணால் தான் வீடியோ கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம நம்மளோட லோகோ எடுத்துக்கலாம். லோகோ எடுத்து கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இந்த இடத்துல க்ராப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அது நீங்கள் இது பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் ரவுண்டு கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் ரவுண்டு கிளிக் பண்ணிட்டீங்க. ஃபுல் ரவுண்டு கொஞ்சம் சைடில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல் ரவுண்டு கிளிக் ஆகிடுச்சு. இன்னமும் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரவுண்டு ஃபுல் ரவுண்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டிக் கொடுத்தோன்னே அதை நீங்கள் குட்டியாக ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்துடும். ட்ராக்லாம் ஸோ டிக் கொடுத்துட்டு மறுபடியும் லேயர் கொடுங்க. லேயர் கொடுத்துட்டு மறுபடியும் மீடியாக்குள்ளே பண்ணிங்கன்னா மீடியாக்குள்ளே போய் மறுபடியும் நீங்கள் உங்களோட லோகோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அது கிராக்கணும். இது இந்த கடைசி என்ன நிற்கிறது நீங்கள் கொஞ்சம் க்ளோஸப்பாக வச்சுக்கணும். அப்போ அதில் சயின்ஸ் டைம்ஸ் இந்த சிம்பிள் மட்டும் இருக்க மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது கொஞ்சம் உள்ளே ட்ராக் பண்ணி வச்சாங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் கொடுத்து ஓவர்லே அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கிளாசிக் ஸ்டிக்கர்ஸ் வரும். அந்த இடத்துக்கு ஸ்டிக்கர் நீ உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். நான் இந்த த்ரோன் ஸ்டிக்கர் ஆட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ட்ரோன் ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு
இந்த இடத்துல இப்படி மேலே வச்சிட்டோம்னா இப்போ நம்ம அந்த வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். சர்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு இன்ட்ரோ வித்தவுட் டெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ வரும். இந்த வீடியோவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாது, ஏன்னா இவங்க காப்பிரைட் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் சைடில் ஒரு 3 டாட் பட்டன் இருக்குது தெரியுங்களா, அது கிளிக் பண்ணி க்ரியேட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வரும். ஸோ இந்த டவுன்லோட் பண்ணணும். இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா நோ காப்பிரைட். இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி எடிட்டிங் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.